அட்சய திருதியை பாகம் 2. நேற்றைய பதிவின் தொடர்ச்சி இன்று பார்க்கலாம். நேற்று என்ன சொன்னோம்? நகை வாங்கலாம், இடம் வாங்கலாம், ஆடம்பர பொருள் வாங்கலாம், இயற்கை வளத்தை வாங்க முடியாது. நம் சந்ததியருக்கு நல்ல இயற்கை வளத்தை விட்டு செல்ல ஆளுக்கு ஒரு மரம் நடுவோம். அனைவரும் நல்ல இயற்கை வளத்துடன் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நகையோ பொருளோ இடமோ வாங்கிய பொருட்களை நாமும் நம் சந்ததியரும் நிம்மதியாக அனுபவிக்க முடியும். அதற்கு நாம் ஒவ்வொரு அட்சய திருதியை என்றும் ஆளுக்கு ஒரு மரம் நடுவோம். அது பல மரமாக பெருகட்டும். அதனால் நம் சந்ததியர்கள் நலமாக இருக்கட்டும். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே. கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.